அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாஸ்து நிபுணர் சண்முகம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டுக்கு வாஸ்து தேவையா? கண்டிப்பாக தேவைங்க. வாடகை வீடு ஒரு நம்ம வாடகை வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானுங்க. ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போய் விபத்து நடக்குமில்லங்க, அது மாதிரி விபத்து நடக்கும்போது வாடகை வண்டிக்கு சேதாரமாகுங்க, நம்மளுக்கும் சேதாரமாகும். அதனால் வாடகை வீட்டுக்கு போகிறதும் அப்படித்தானுங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வாடகை வீட்டுனால தான் வர்றதை ஒழிய மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. வாடகை வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை வரும்போது அந்த வாடகை வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதாவது அடி வர்றது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரி பிரச்சனையை நான் சொல்கிறேங்க. மற்றபடி பணப்பிரச்சனை இதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதுவும் இருக்குங்க, இருந்தாலும் அதை பற்றி நினச்சிட்டு இருக்காதீங்க. அடிபடுறது, விபத்து நடக்கிறது, பணங்காசு பிரச்சனை வர்றதுங்க, மற்ற குழந்தைகள் படிப்பு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுங்க அது வாடகை வீடும் ஒரு முக்கிய காரணமுங்க. வாடகை வீட்டில் போய் இருக்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த வாடகை வீடு தான் காரணங்க. அதனால் வாடகை வீடு தேர்ந்தெடுக்கும்போது நல்லபடியாக அருமையான வீடாக பார்த்து தேர்ந்தெடுத்து குடியிருக்க வேணுங்க. அதனால் நல்ல வீடாக பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க. கொஞ்சம் சரியில்லாத வீடு பார்க்கும்போது அங்கே தீமை தான் நடக்குங்க. அதனால் நல்ல வீடாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.